கோரிக்கையும் கோஷங்களும் அரசியல் கட்சி வாழ்வதற்கு மட்டுமல்ல, அந்த கோரிக்கைகளும் கோஷங்களும் மக்களினுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல். அந்த அரசியல் புதுமையாக இருக்கலாம், புரட்சியாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மனநிலை வர வேண்டும், மனதிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அது மலர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேதான் சில அனுபவங்களினுடைய அடிப்படையிலே பல்வேறு கலந்துரையாடல்களுக்கு பின்பு பிஜேபியின் அரசியலை ஏற்றுக்கொள்வது என்ற முடிவிற்கு வந்தோம். இதை கூறுகின்ற போது பலருக்கும் வருத்தம் இருக்கலாம். உடனாக எப்போதுமாக 40 ஆண்டு காலம் ஒரே கட்சியில் இயங்கியவர்கள் இருக்கின்றார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அவர்களிலிருந்து கடந்த 5 ஆண்டு காலம் எந்த அரசியல் வேலையும் இல்லாமல் கட்சியில் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு இருப்பதற்கான காரணங்கள், கட்சிக்கு உள்ளே வந்த பல்வேறு காரணங்களும் பலருக்கும் நன்றாக தெரியும். கட்சியின் தலைமை, கட்சியை பற்றி நான் குறை கூற விரும்பவில்லை. ஆனால் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறை கூறாமல் இருப்பது முறையா என்று பலருக்கும் நினைக்கலாம். அது வல்ல அரசியல் என்று நான் கருதுகிறேன். கடந்து வந்த அரசியலில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஆனால் வருகின்ற அடுத்த 10 ஆண்டு காலத்திற்கு நமது வாரிசுகளாக இருக்கக்கூடிய நமது குழந்தைகளும் நமது குழந்தைகளின் குழந்தைகளும் வாழ்வதற்கான வாரிசுகளினுடைய வாழ்க்கை அடிப்படைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியலினுடைய கட்சி, அரசியல் தலைமை எந்த அளவிற்கு நமக்கு பின்னால் வழிகாட்ட முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் இன்றைய அரசியல் மாற்றத்தை நாம் ஆமோதித்துத்தான் தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் நமக்கு நன்றாக தெரியும். 40 ஆண்டு காலம் இருந்த உழைப்பில் 20 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 15 ஆண்டு காலம் இருந்தேன். 15 ஆண்டு காலம் எம்எல்ஏ என்பது ஒரு பதவி மட்டும். அந்த பதவியை தருவதற்கு யாராவது ஒரு கட்சி நினைத்தால் மட்டும் போதாது. 15 ஆண்டு காலம் எம்எல்ஏயாக உருவாகுவதற்கு, அந்த கட்சிகளை தொடர்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. திரு குப்புசாமி அவர்களும் தோழர் சி. குரியன் அவர்களினுடைய கடமையும் இந்த நேரங்களில் நான் நினைவு கூறுகின்றேன். அவர்களினுடைய உழைப்பெல்லாம் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி திட்டத்திற்கு இருக்க வேண்டும் என்று கருதினார்களே தவிர யாராவது கட்சியில் வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று அத்தகைய தலைவர்கள் கருதியதில்லை. ஆகவேதான் நான் மீண்டும் கூறுகிறேன், கட்சியினுள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்தது. கருத்து வேறுபாடை பற்றி மாநில அளவிலே தலைவர்களுக்கும் அகில இந்திய அடிப்படையிலே தலைவர்களுக்கும் 2017 முதல் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரினுடைய அடிப்படையிலே 2021 தேர்தலினுடைய முடிவு வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு வேட்பாளருக்கு எதிராக வேலை செய்தார், தேர்தல் வேலை எதிராக செய்தார் என்று வந்த குற்றச்சாட்டு. நம்பிக்கை இல்லை என்று வந்துவிட்டால் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் தாயும் மகனுமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கான மனம் என்னிடத்திலே இல்லை. நடிப்பதற்கான உருவம் என்னிடம் இல்லை, நடிப்பதற்கான மனம் என்னிடம் இல்லை. இப்படியெல்லாம் அரசியலில் இருக்கத்தான் செய்யும் என்று கூறுகின்ற சாக்கு போக்கு அரசியலும் என்னிடத்தில் இல்லை. என்னை தெரிந்தவர்கள் இந்த மேடையிலும் அங்கும் இங்கும் இருக்கின்றார்கள். இங்கு ஒரு வயதானவர் சடையன் வந்தார். அதுபோன்று அருமை சகோதரன் ரவியும் ராஜேஷ் கண்ணனும் ஹஸ்பரும் சங்கீதாவும் அதுபோன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னோட நெடுங்காலமாக கட்சியிலே பணியாற்றியவர்கள். மக்களுக்கு நாம் எத்தகைய சேவை செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது 5 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் பதவியில் இருந்த போது செய்ததை போன்று செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்பதை எண்ணுகின்ற போது கட்சியிலே செயலாளர்களிடம் வருகின்ற புகார்களை எடுத்துக் கூறுகின்ற போது, இருக்கின்ற எம்எல்ஏவோடு எடுத்துக் கூறுகின்ற போது ராஜேந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இழிவான பேச்சுகளும் பொதுமக்களுக்கு செல்ல வேண்டிய நிலைகளை தடை செய்கின்ற நிலையும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி தீர்மானித்தது அல்ல. ஆனால் அக்கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து வந்தார்களே, அவர்கள்தான்
வஞ்சித்தார்கள்.